புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காங்கிரஸ் கட்சியின் டில்லி மேலிட பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் தமிழக நிர்வாகிகளுடன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதில் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்புள்ள 42 தொகுதிகளை தேர்வு செய்து அதை திமுகவிடம் வழங்கி அதிலிருந்து வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள 28 தொகுதிகளை பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் முகுல் வாஸ்னிக் தவிர கட்சியின் மற்றொரு பார்வையாளரான உத்தரகண்ட் எம்எல்ஏ குவாசி முகமது நிஜாமுதீன், மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஷ் சோடங்க, நிவேதித் ஆல்வா ஆகியோரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பேசியதாவது: தற்போது காங்கிரசுக்கு 17 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்களின் தொகுதிகளுடன் புதிதாக 11 இடங்களை கண்டறிய வேண்டும். புதிதாக 11 இடங்களை கண்டறிய கூடுதலாக நாம் 25 தொகுதிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதாவது மொத்தம் 42 தொகுதிகளை தேர்வு செய்வோம். அவற்றை திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவிடம் வழங்கி 28 தொகுதிகளை கேட்டு பெற பேச்சு நடத்துவோம். தேர்தலில் போட்டியிட கட்சி பணிகளில் முழு நேரமாக ஈடுபட்டோர், போராட்டங்களில் பங்கேற்றோருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுவோரில் 33% அளவுக்கு பெண்களுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தினர். இதை மேலிட பார்வையாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். கூட்டம் முடிந்த பின் முகுல் வாஸ்னிக் அளித்த பேட்டியில், திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சு சுமூகமாக முடிந்துள்ளது. தமிழகத்தில் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது. யார் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் வெற்றி பெறுவோம் என்றார். திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராகவும் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஆதரவாகவும் பேசிய தமிழக காங்கிரஸ் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சிலர் கட்சியை விட்டு வெளியேற திட்டமிட்ட செய்தி முகுல் வாஸ்னிக் காதுக்கு சென்றது. இதையடுத்து கட்சி இரண்டாக பிளவுபடுவதை தடுக்க அதிருப்தியில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகளை அவர் சமாதானப்படுத்தியுள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற அனைவரும் தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும். சிலர் எதிர்ப்பு தெரிவித்து ஏதேதோ செய்யப்போவதாக தகவல் வருகிறது. அதெல்லாம் நல்லதல்ல என்று கூறியுள்ளார்.